வணக்கம். இந்த வீடியோவில் 21/4/2026 சற்று முன் தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, 4 மாத அரியர் டிஏ/டிஆர் சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்த விவரத்தை பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய நிவாரணமாக அகவிலைப்படி டிஏ 2% உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எப்போது கிடைக்கும் என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் கூடுதல் வருமான நன்மை பெறுகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் அதிகரிக்கும் சூழலில் ஊழியர்களின் வாழ்க்கை தரம் பாதிக்கப்படாமல் இருக்க வழங்கப்படும் முக்கியமான தொகை. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக மக்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருக்க இந்த டிஏ உயர்வு உதவுகிறது. இதனால் ஊழியர்கள் தங்கள் அன்றாட செலவுகளை சுமூகமாக நிர்வகிக்க முடியும். மத்திய அரசு வழக்கமாக ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை திருத்தி அமைத்து வருகிறது. இந்த நடைமுறை பணவீக்கத்தை அளவிடும் நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. தற்போதைய 2% உயர்வு அதே வழக்கமான திருத்த முறையின் ஒரு பகுதி. இதற்கு முன்பு கடந்த அக்டோபர் மாதம் அகவிலைப்படி 55%லிருந்து 58% உயர்த்தப்பட்டது. அந்த உயர்வு 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்ததுடன் நிலுவைத் தொகையுடன் வழங்கப்பட்டது. அதனால் ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் ஒரு நல்ல அளவிலான நிதி நன்மை கிடைத்தது. இந்த நிலையில் 8வது ஊதிய குழுவை அமைத்து புதிய ஊதிய கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை ஊழியர்கள் சங்கத்திடமிருந்து தொடர்ந்து எழுந்து வருகிறது. அதற்கான விவாதங்கள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இந்த 2% டிஏ உயர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பது வழக்கம். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 23/4/2026 அன்று நடைபெற உள்ளது. வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் 2026 மே மாதம் 4ஆம் தேதி என்று அறிவிக்கப்படும். இதன் காரணமாக தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் உள்ளதால் அடுத்து அமையக்கூடிய புதிய அரசே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் 4 மாத அரியர் டிஏ/டிஆர் அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்திற்கான அறிவிப்பு மே மாதம் வெளிவரும் என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.